என் கூட நிக்கிறவங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு சூழல்ல இவங்க இந்த காலகட்டத்துல நல்ல பாதைக்கு போகப்படணும் அப்படின்னு அவங்க தலையில எழுதியிருக்கு. அதனாலதான் என்கிட்ட நிக்கிறாங்க. அவங்களுக்கு எழுதியிருக்கு, தலையெழுத்தும் வாங்கல, அந்த மாதிரி எழுதியிருக்கு. இவங்க நல்ல பாதையில போகணும்னு தலையில எழுதியிருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி பிரபஞ்சம் ஒருத்தனை அதுவே உருவாக்குற பொருளோட உங்களை எல்லாம் பயணம் பண்ண வைக்காது. ரொம்ப கடினமான சூழல். நீங்க ஆசைப்படுறவங்க நான் ஆசைப்படாது, நீங்க தாம்பத்தியத்துல இருக்கிறவங்க நான் தாம்பத்தியத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறேன். நீங்க பல்வேறுபட்ட வடிவத்துல நீங்களும் நானும் ஒத்தே போக மாட்டோம். நீங்க வேற வடிவம், நான் வேற வடிவம். ஆனா ஒத்து போகாத நான் என்னோட நீங்க நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு நாள் நீங்க ஒத்து போறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, இந்த நகரத்துல பயணிக்க வைக்கிறதுக்கு அந்த இயற்கை அதை தீர்மானிக்கும். அது முடிவு பண்ணு. ஒரு நாள் இவங்க மாறுவாங்க, ஒரு நாள் இவங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இன்றைய சூழ்நிலையை வச்சு நம்ம எதுவும் தீர்மானிக்க முடியாது. நாளை இவங்களுக்கான ஒரு மாற்றம் உருவாகும். அப்ப இதை பார்க்கப்படணும் தான் நம்மளை உங்களோட பயணிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அப்ப நாம உங்ககிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்றது, என்னை குருவா அணுகிறத தாண்டி உங்களை சரி செய்யறதுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல சூழலை உருவாக்கிக்கிறதா ரொம்ப முக்கியம். குரு வாழ்ந்தாரு, அவரோட நம்ம பயணிச்சோம், அவரை பார்த்தோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம என்ன மாதிரி சூழல்ல இருந்து அதுல இருந்து அந்த வடிவத்தில இருந்து உணர்ந்தோம், அதை மாறணுங்கிறது ரொம்ப முக்கியம்.